அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஎன்டெட் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸில் 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 4th யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் 4 லெசன்லேருந்து ஒரு 50 கொஷின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய 50 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம், டெஸ்ட் கொஷின்ஸ். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின், மாநில ஆளுநராக குறைந்தபட்ச வயது என்ன? மாநில ஆளுநராக குறைந்தபட்ச வயது என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 35. ஆப்ஷன் சி 35. இரண்டாவது கொஷின், ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிவிக்கப்படுவது எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ்? ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிவிக்கப்படுவது எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு 356. ஆப்ஷன் பி பிரிவு 356. மூன்றாவது கொஷின், பண மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமெனில் முன்பாக யாரின் ஒப்புதல் தேவை? பண மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமெனில் முன்பாக யாரின் ஒப்புதல் தேவை? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர். ஆப்ஷன் பி ஆளுநர். நான்காவது கொஷின், முதலமைச்சராக பதவியேற்கும் போது அவர் உறுப்பினராக இல்லாவிட்டால் எவ்வளவு காலத்திற்குள் உறுப்பினராக வேண்டும்? முதலமைச்சராக பதவியேற்கும் போது அவர் உறுப்பினராக இல்லாவிட்டால் எவ்வளவு காலத்திற்குள் உறுப்பினராக ஆக வேண்டும்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 6 மாதங்கள். ஆப்ஷன் பி 6 மாதங்கள். இந்தியாவில் தற்போது சட்டமன்ற மேலவை உள்ள மாநிலங்கள் எத்தனை? இந்தியாவில் தற்போது சட்டமன்ற மேலவை உள்ள மாநிலங்கள் எத்தனை? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 6 மாநிலங்கள். ஆப்ஷன் சி 6 மாநிலங்கள். அடுத்து ஆறாவது கொஷின், இந்திய உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது என்ன? இந்திய உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி 62. ஆப்ஷன் பி 62. அடுத்து கொஷின் நம்பர் 7, மாநில ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மாநில ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். கொஷின் நம்பர் 8, ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது என்ன? ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது என்ன? சரியான வயது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 25. ஆப்ஷன் பி 25. அடுத்து கொஷின் நம்பர் 9, சிட்டிசன் குடிமகன் என்ற சொல் எந்த லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும்? குடிமகன் என்ற சொல் எந்த லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆகும்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சிவிக்ஸ். ஆப்ஷன் பி சிவிஸ். அடுத்து கொஷின் நம்பர் 10, இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி 1955. ஆப்ஷன் சி 1955. 11வது கொஷின், இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் தற்போது எத்தனை மொழிகள் உள்ளன?
இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் தற்போது எத்தனை மொழிகள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் சி 22. சரியான விடை ஆப்ஷன் சி 22. அடுத்து 12வது கொஷின். இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி 42வது திருத்தம். ஆப்ஷன் பி 42வது திருத்தம். 13வது கொஷின். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவாசி பாரதிய திவாஸ் எப்போது கொண்டாடப்படுகிறது? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி ஜனவரி 9. ஆப்ஷன் பி ஜனவரி 9. 13வது கொஷின். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எதனை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுகிறது? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எதனை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய நாள். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய நாள். அடுத்து கொஷின் நம்பர் 15. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமையை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமையை பற்றி கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி பகுதி 2. ஆப்ஷன் பி பகுதி 2. அடுத்து 16வது கொஷின். ஆர்டிக்கல் 5 முதல் 11 வரை எதை பற்றி கூறுகிறது? ஆர்டிக்கல் 5 முதல் 11 வரை எதை பற்றி கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி குடியுரிமை. ஆப்ஷன் பி குடியுரிமை. அடுத்து கொஷின் நம்பர் 17. கீழ்கண்டவற்றில் எது இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? கீழ்கண்டவற்றில் எது இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? சரியான விடை ஆப்ஷன் பி சொத்துரிமை பெறுவதன் மூலம். ஆப்ஷன் பி சொத்துரிமை பெறுவதன் மூலம். அடுத்து கொஷின் நம்பர் 18. இந்திய கடவுச்சீட்டு பெற்ற வெளிநாட்டு வாழ் இந்தியர். இந்திய கடவுச்சீட்டு பெற்ற வெளிநாட்டில் வாழும் இந்தியர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இந்திய கடவுச்சீட்டு பெற்ற வெளிநாட்டில் வாழும் இந்தியர். சரியான விடை ஆப்ஷன் பி என்ஆர்ஐ. ஆப்ஷன் பி என்ஆர்ஐ. கொஷின் நம்பர் 19. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக மதிக்கும் நாடு என்று கூறியவர் யார்? இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக மதிக்கும் நாடு என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. கொஷின் நம்பர் 20. செக்குலரிசம் என்ற சொல் எந்த லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது? செக்குலரிசம் என்ற சொல் எந்த லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது? The correct answer option B seculum. Option B seculum. செக்குலரிசம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? கொஷின் நம்பர் 21. செக்குலரிசம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஜேக்கப் ஓலியோக். ஜார்ஜ் ஜேக்கப் ஓலியோக். கொஷின் நம்பர் 22. மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய பேரரசர் யார்? மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய பேரரசர் யார்? சரியான விடை
ஆப்ஷன் பி அக்பர். ஆப்ஷன் பி அக்பர். கொஷின் நம்பர் 23. தீன் இலாஹி. தீன் இலாஹி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? தீன் இலாஹி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி அக்பர். ஆப்ஷன் பி அக்பர். அடுத்து கொஷின் நம்பர் 24. சுல் இ குல் என்ற கொள்கை எதை குறிக்கிறது? சுல் இ குல் என்ற கொள்கை எதை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி அனைத்து சமயங்களிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம். ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 25. சமய சார்பற்ற என்ற சொல் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? சமய சார்பற்ற செக்குலர் என்ற சொல் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி 42வது சட்ட திருத்தம். ஆப்ஷன் பி 42வது திருத்தம். கொஷின் நம்பர் 26. சமய சார்பின்மை என்பது 26வது கொஷின். சரியான விடை ஆப்ஷன் சி எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடனும் அமைதியாக வாழ்தல். எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக வாழ்தல். அடுத்து கொஷின் நம்பர் 27. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி 1976. ஆப்ஷன் பி 1976. கொஷின் நம்பர் 28. அரசியலமைப்பின் பிரிவு 28 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் எதை தடை செய்கிறது? அரசியலமைப்பின் பிரிவு 28 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் எதை தடை செய்கிறது? The correct answer ஆப்ஷன் ஏ சமய போதனைகள். ஆப்ஷன் ஏ சமய போதனைகள். 29 கொஷின் நம்பர். அரசியலமைப்பின் பிரிவு 15 எதை தடை செய்கிறது? அரசியலமைப்பின் பிரிவு 15 எதை தடை செய்கிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பாகுபாடு காட்டுதல். த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பாகுபாடு காட்டுதல். கொஷின் நம்பர் 30. கீழ்கண்டவற்றில் எது ஆர்டிகல் 15 அடிப்படை நோக்கம்? கீழ்கண்டவற்றில் எது ஆர்டிகல் 15 அடிப்படை நோக்கம்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமத்துவம் வழங்குதல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமத்துவம் வழங்குதல். கொஷின் நம்பர் 31. மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடியாக கருதப்படுவது எது? மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடியாக கருதப்படுவது எது? 31 சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மகாசாசனம் மேக்னா கார்ட்டா. ஆப்ஷன் பி மகாசாசனம் மேக்னா கார்ட்டா. கொஷின் நம்பர் 32. மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடியாக கருதப்படுவது எது? சரி, கொஷின் நம்பர் 32 ரிப்பீட் வந்திருக்கு. அடுத்து 33. மகாசாசனம் எப்போது வெளியிடப்பட்டது? மேக்னா கார்ட்டா. மகாசாசனம் மேக்னா கார்ட்டா எப்போது வெளியிடப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1215. ஆப்ஷன் ஏ 1215. கொஷின் நம்பர் 34. ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது?
ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி 1945. ஆப்ஷன் பி 1945. ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட நாள். ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட நாள். சரியான விடை ஆப்ஷன் சி அக்டோபர் 24, 1945. ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 24, 1945. கொஷின் நம்பர் 36. மனித உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மனித உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி டிசம்பர் 10. ஆப்ஷன் சி டிசம்பர் 10. அடுத்து கொஷின் நம்பர் 37. UDHR என்பதன் முழு பெயர். UDHR என்பதன் முழு பெயர். சரியான விடை ஆப்ஷன் சி யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். கொஷின் நம்பர் 38. மனித உரிமைகள் அறிவிப்பில் மொத்தம் எத்தனை கட்டுரைகள் ஆர்டிகல்ஸ் உள்ளன? மனித உரிமைகள் அறிவிப்பில் UDHR மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் சி 30. ஆப்ஷன் சி 30. கொஷின் நம்பர் 39. UDHRல் உள்ள உரிமைகள் எத்தனை முக்கிய பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது? UDHRல் உள்ள உரிமைகள் எத்தனை முக்கிய பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி 5. ஆப்ஷன் சி 5. கொஷின் நம்பர் 40. இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC எப்போது நிறுவப்பட்டது? இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC எப்போது நிறுவப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி 1993 அக்டோபர் 12. 1993 அக்டோபர் 12. கொஷின் நம்பர் 41. NHRC என்பதன் முழு பெயர். NHRC என்பதன் முழு பெயர். சரியான விடை ஆப்ஷன் சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். கொஷின் நம்பர் 42. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி புதுடெல்லி. சரியான விடை ஆப்ஷன் சி புதுடெல்லி. கொஷின் நம்பர் 43. NHRC உறுப்பினர்களின் பதவி காலம் என்ன? NHRC உறுப்பினர்களின் பதவி காலம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. எது முன்னதாக வருகிறதோ ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. 44. NHRC உறுப்பினர்களின் பதவி காலம் என்ன? NHRC உறுப்பினர்களின் பதவி காலம் என்ன? சாரிங்க, இதுவும் ரிப்பீட் வந்திருக்கு. இதுக்கும் ஆன்சர் சி தான். அடுத்து கொஷின் நம்பர் 45. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் SHRC எப்போது நிறுவப்பட்டது? தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1997 ஏப்ரல் 17. 1997 ஏப்ரல் 17. 46வது கொஷின். இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கல் 24 எதை தடை செய்கிறது? இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கல் 24 எதை தடை செய்கிறது? சரியான விடை
ஆப்ஷன் பி குழந்தை தொழிலாளர் முறை. ஆப்ஷன் பி குழந்தை தொழிலாளர் முறை. கொஷின் நம்பர் 47. ஆர்டிக்கல் 39F எதனை உறுதி செய்கிறது? ஆர்டிக்கல் 39F எதனை உறுதி செய்கிறது? சரியான விடை ஆப்ஷன் பி குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி. குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி. கொஷின் நம்பர் 48. ஆர்டிக்கல் 45 படி எந்த வயது வரை குழந்தைகளுக்கு பராமரிப்பு மற்றும் கல்வி வழங்க வேண்டும்? ஆர்டிக்கல் 45 படி எந்த வயது வரை குழந்தைகளுக்கு பராமரிப்பு மற்றும் கல்வி வழங்க வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் பி 6 வயது. ஆப்ஷன் பி 6 வயது. கொஷின் நம்பர் 49. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எப்போது அறிவிக்கப்பட்டது? சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எப்போது அறிவிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி 1979. ஆப்ஷன் சி 1979. கொஷின் நம்பர் 50. ஆர்டிக்கல் 21A படி எந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வழங்க வேண்டும்? ஆர்டிக்கல் 21A படி எந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வழங்க வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் பி 6 முதல் 14 வயது. 6 முதல் 14 வயது. கொஷின் நம்பர் 51. இந்து விதவை மறுமண சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இந்து விதவை மறுமண சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சரியான விடை ஆப்ஷன் ஏ 1856. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1856. அடுத்து கொஷின் நம்பர் 52. வரதட்சணை தடை சட்டம் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எப்போது இயற்றப்பட்டது? வரதட்சணை தடை சட்டம் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எப்போது இயற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி 1961. ஆப்ஷன் பி 1961. கொஷின் நம்பர் 53. வரதட்சணை தடை சட்டம் சரிங்க, இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி டோட்டலாக வந்து பண்ணுங்க ஒரு 50 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒரு 3 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.